ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வயிறு குறைய 5 எளிய பயிற்சிகள், அதுவுமே ஸ்டாண்டிங் ஆப்ஸ். எந்த வயதினரும் ட்ரை பண்ணலாம். ஈவன் டெலிவரி முடிஞ்சு மம்மி டம்மி இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எந்த சிட்டப்ஸ் க்ரன்ச்சஸ் எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ செய்கிற சிம்பிள் எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது அதோட இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கு சிம்பிள் வழி எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற டிப் தான். வெயிட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வெயிட்டை வச்சுட்டு 5 ஸ்டாண்டிங் ஆப்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளாக உள்ள ஒரு ஜென்ரல் வார்ம் அப் ஏதாவது பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கும் சேர்த்து லைக் ஆர்ம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், ஹிப் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், நீ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், லெக் ஸ்விங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு 6 to 8 கவுண்ட்ஸ் பண்ணி வார்ம் அப் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். இன்னொன்று சிம்பிள் எக்ஸசைஸுங்கும் போது ரெப்புடேஷனை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 20 ரெப்ஸ்க்கு பதிலாக ஈவன் முடிஞ்சால் 30 ரெப்ஸ் கூட 2 செட்ஸ் இல்லைன்னா 3 செட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செஞ்சு நல்ல கோர் ஆப்ஸ் உங்களோடது டோன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ட்ரென்த்தன் ஆச்சு அப்படின்னா இன்னும் இதை விட அடுத்த லெவலில் உள்ள நீங்கள் கோர் எக்ஸசைஸ் கூட பண்ணிவிட்டு இன்னுமே உங்களோட ஆப்ஸை ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஸோ வாங்க 5 ஸ்டாண்டிங் ஆப்ஸ் எக்ஸசைஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி வித் வெயிட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் முறையாக வந்து வீடியோ பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. பார்ப்போமா ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஒரு வெயிட்டை மேலே வச்சுக்கோங்க. இப்படி ஓவர் ஹெட் மேலே வைக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களோட கோர் இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த கோருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் டைட் ஆகிறது தெரியும். ஸோ அதனால தான் ஒரு கையில் ஒரு வெயிட்டை வச்சுருக்கோம், இன்னொரு கையை ஜஸ்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு முக்கியமான விஷயம், ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். சிம்பிளான ஹை நீ தான் பண்ண போகிறீங்க. நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும் காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும், 20 ரெப்ஸ் 3 செட்ஸ் இல்லைன்னா 30 ரெப்ஸ் 2 to 3 செட்ஸ். அதுக்கப்புறமா கையை மாற்றிக்கோங்க. ஓவர் ஹெட் பிடிச்சிருக்கோம், ஆப்ஸ் டைட். வெயிட்டை கூட உங்களால் முதல்ல என்ன முடியுதோ அது பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வீட்டில் உள்ள பாட்டிலில் உள்ள தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். இது இருந்தது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் சிம்பிளானது. இதில் எவ்வளோ முடியுமோ உங்களால் நல்ல வெயிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் உங்கள் கோர் மசில் ஆப் சுற்றி வெயிட்டை ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஃபுல் பாடி டைட், ஆப்ஸ் டைட். ஒன் மோர் டிப், எவ்ரி வீடியோலையும் சொல்கிறதான் வெயிட் வச்சு பண்ணும்போது மைண்ட் மசில் கனெக்ஷன். ஸோ சின்ன வெயிட்டை கூட நீங்கள் வச்சுருந்தா கூட ஹெவியான வெயிட்டை வச்சு பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாடி இன்னும் அலர்ட் ஆகிறது தெரியும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஃபஸ்ட்டாக இப்படி எல்லா பாடியும் அசைச்சிட்டு சுத்தாயிங்க. ஸ்டேபிளாக நில்லுங்க. கோர் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆப்ஸ் டைட், ஸ்லோலி. ஸோ பொறுமையாக அங்கே போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களோட கோர் இன்வால்மெண்ட்டோடு இது செய்யுது. ஸோ ஃபாஸ்ட்டாக செய்யும்போது ஃபுல் பாடியும் இந்த கை இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக கோரை உங்களுக்கு பிஸி ஆக்கணும் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஆப்ஸ் டைட். எவ்வளோ சிம்பிளான எக்ஸசைஸ் இல்லையா இது. ஸோ அடுத்த தேர்ட் எக்ஸசைஸ். இதை ஓவர் ஹெட் தலைக்கு மேலே கூடி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. தென் வெயிட்டை சைடில் கொண்டு போகிறீங்க. காலை கிராஸாக கொண்டு வரும் மேலே. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஆப்ஸ் டைட். வெயிட்டை சைடில் கொண்டு போகும்போது கால் ஆப்போசிட் சைடு. ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் அகைன் சிம்பிள். நான் தான் சொன்னேன், எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். எந்த வயதினர்னாலும் ட்ரை பண்ணலாம், பிகினர் யார் வேணாலும். அகைன் ஆப்ஸ் டைட், just slow and steady, spine twist. எப்போ உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சுனாலும் டீப் இன்ஹேல், வாய் வழியாக எக்ஸேல். திரும்ப சொல்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இப்படி ஃபுல் பாடி அசைச்சு பண்ணாமல் ஃபுல் பாடி டைட். ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் அகெயின் ஓவர் ஹெட் வைக்கிறீங்க. ஸோ கோருக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வேணால் ஜஸ்ட்டு மேலேயே வச்சுட்டும் கூட
நீங்கள் ஃப்ரண்ட் லெக் ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 ரெப்ஸ்க்கு அதுலேயே ஒரு குட்டி வேரியேஷன். வெயிட்டிங் கீழே கொண்டு வாங்க, காலும் எவ்வளோ முடியுதோ ரேஸ் பண்ணு. நல்லா வயிற்றில் ஒரு க்ரன்ச் கிடைக்கும், அதை ஃபீல் பண்ணுங்கள். ஆப்ஸ் டைட். ரிலாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங் ஆப்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆப்ஸ் டைட் பண்ணி நார்மல் ப்ரீத்திங் வச்சு வெயிட் வச்சு நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ளாபியாக இருக்கிற ஆப்ஸ்லாம் வந்து டோன் ஆகிறது தெரியும், டைட் ஆகிறது தெரியும். அஃப்கோர்ஸ் எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதும் மேட்டர். ஸோ அதுலேயுமே ப்ராப்பராக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.